அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. திருமண உறவு இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ஒன்று. மிராக்கல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மிராக்கல், இது அற்புதம், இது அத்தாட்சி. எப்படி அல்லாஹ் பூமியை அத்தாட்சி என்றாக சொல்லுகிறானோ, எப்படி அல்லாஹ் வானத்தை அத்தாட்சி என்றாக சொல்லுகிறானோ, சந்திரனை அல்லாஹ் எப்படி அத்தாட்சி என்றாக சொல்லுகிறானோ, சூரியனை அல்லாஹ் எப்படி அத்தாட்சி என்றாக சொல்லுகிறானோ, திருமண வாழ்க்கையும் அல்லாஹ் அத்தாட்சி என்றாக சொல்லுகிறான். அற்புதம், மிராக்கல் என்றாக சொல்லுகிறான். என்ன மிராக்கல், என்ன மிராக்கல்? உலமாக்கள் தஃசீர்களிலே எழுதுகிறார்கள் என்ன அற்புதம் என்று சொன்னால், அருமையானவர்களே சொன்னார்கள், ஒரு ஆண் எங்கேயோ பிறக்கிறான், ஒரு ஆண் எங்கேயோ பிறக்கிறான், ஏதோ ஒரு தாய்க்கு பிறக்கிறான் ஒரு ஆண். அதே போல அவனுடைய வளர்ப்பு என்பது வேறு, ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பு என்பது வேறு. ஒரு பெண் எங்கேயோ பிறக்கிறார், ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்திலே வளர்கிறார்கள், வெவ்வேறு ஊர்களிலே வளர்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன தெரியுமா? இரண்டு பேருக்கும் நிக்காஹினுடைய வயது வந்து விட்டால் அல்லாஹ் எப்படி ஒரு கட்டிடத்தில் செங்கலை அடுக்குவதை போல அதற்கான காரணங்களை அடுக்கி அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுகிறான். வாழ்க்கையிலே எப்படி செங்கலை வைத்து ஒரு வீட்டை அழகாக கட்ட முடியுமோ அது போல திருமண உறவை அழகாக கட்ட முடியும். எல்லா காரணத்தையும் ஏற்படுத்தி அல்லாஹ் திருமண வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறான். யோசிக்கலாம், எங்கே திருமணம் செய்தோம், எப்படி திருமணம் செய்தோம் என்று தெரியவில்லை. குன்னூரில் இருப்பவர் திருப்பூரில் திருமணம் செய்திருக்கிறார், அல்லது கோயம்புத்தூரில் திருமணம் செய்திருக்கிறார், அல்லது சென்னையில் திருமணம் செய்திருக்கிறார். எப்படி நடந்தது, எங்கு நடந்தது எல்லாம் தெரியல. இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் வமின் ஆயாத்திஹி, இது திருமண வாழ்க்கை, இது அற்புதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருப்பாரு, ஆனா பக்கத்து வீட்டில் நிக்காஹ் முடிச்சிருப்பார். ஊரெல்லாம் பொண்ணு தேடி கிடைக்கவில்லை, ஆனால் நிக்காஹ் முடித்தது கடைசியாக எங்கு பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பார். அந்த பெண்ணுக்கும் தெரியாது நான் இந்த ஆணை திருமணம் செய்வேன் என்பதாக, அந்த ஆணுக்கும் தெரியாது நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிக்காஹ்வாக இந்த பெண்ணை என்னுடைய உறவாக நான் கொண்டு வருவேன் என்பதாக தெரியாது. ஆனால் அல்லாஹ் இவர்களை இணைத்து வைக்கிறான். இதுதான் வமின் ஆயாத்திஹி, திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற அதிசயம். சரி, ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். என்ன விஷயம் சொன்னார்கள் உலமாக்கள்? இப்படி வேறொரு இடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண், வேறொரு இடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண், உண்மையிலுமே ஒரு யதார்த்தம் என்னன்னா, ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய 4 பிள்ளைகளும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய 4 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது யதார்த்தத்தை விளங்குங்கள். வேறொரு இடத்தில் இருந்து பிறந்த பெண் குழந்தை, வேறொரு இடத்தில் இருந்து ஒரு ஆண் குழந்தை, இந்த ஆண் குழந்தை இவன் நிக்காஹ் செய்து அடுத்த நாளிலேயே என் மனைவி என் பேச்சை கேட்கணும்னு எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? வேறொரு பிறப்பவள், வேறொரு வளர்ப்பவள், வேறொரு இடத்தில் வளர்ந்திருக்கிறாள். ஆனால் இவன் நினைக்கிறான் திருமணமாகி அடுத்த நாளிலேயே என் மனைவி என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும், என் சொல்லை கேட்டு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நினைக்கிற போது இது எப்படி சாத்தியமாகும் என்பதாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே சொன்னார்கள், அப்படியே சாத்தியப்படும் ஒரு ரோபோ தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஒரு ரோபோவை கல்யாணம் செய்து அதற்கு ஒரு சிப்பை பொருத்தி இவர் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். ஒரு நல்ல மனைவினா என்ன அடையாளம் நம்ம சொல்லுவோம்? என் மனைவி என் சொல்லை கேட்க வேண்டும், என் பேச்சை கேட்க வேண்டும், நான் என்ன செய்தால் நான் என்ன சொன்னாலும் அவள் உடனே கேட்க வேண்டும். 100% என் மனைவி என் பேச்சை கேட்கணும். இன்னும் ஒருபடி மேலே நான் நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும், உட்கார் என்று சொன்னால் உட்கார வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் மனைவிமார்கள் ஊர்லிங்கள் அல்ல. நீங்கள் திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஊர்லிங்கள் அல்ல. உங்களை போல ஒரு மனிதர், உங்களை போல ஒரு